திருவாரூரில் விபத்து காரணமாக காலில் சிகிச்சை பெற்று வந்த மாணவி மருத்துவ காப்பீடு பிரச்சனையால் தமது படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் குடவாசலையைச் சேர்ந்த அபிநயா என்பவர் மயிலாடுதுறையில் உள்ள தனியார் கல்லூரியில் இளங்கலை படித்து வருகிறார். முதலாம் ஆண்டு படித்து வந்தபோது தேர்வு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்றதில் விபத்துக்குள்ளாகி அவருக்கு இடது காலில் முறிவு ஏற்பட்டது. இதனையடுத்து திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவரது காலில் பிளேட் வைக்கப்பட்டது. இந்த நிலையில் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் வரவேண்டிய பணம் வரவில்லை என கூறி பிளேட்டை அகற்றாமல் அவரை திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகத்தினர் திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகிறது. விபத்தால் ஏற்கனவே மாணவியின் ஓராண்டு கால படிப்பு தொடர முடியாத நிலையில் தற்போது காலில் இருந்த பிளேட் அகற்றப்படாததால் மேலும் ஓராண்டுக்கு படிப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. இதனால் மனமுடைந்த மாணவி அபிநயா மாவட்ட குறை தீர்க்கும் கூட்டத்தில் தந்தையுடன் ஆட்சியர் சாருஸ்ரீயை அபிநயா சந்தித்து மனு அளித்தார். மனுவில் தாம் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர் எனவும் ஏற்கனவே ஓராண்டு வீணானதால் கல்லூரி படிப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் கூறினார். காப்பீடு திட்டத்தின் கீழ் தொகை வராத ஒரே காரணத்திற்காக தமக்கு அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்காமல் இருப்பது வேதனை அளிப்பதாக கூறிய அபிநயா ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து தமது கல்லூரி படிப்பை தொடர வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார். கல்லூரி படிப்பை தொடர முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ள அபிநயாவிற்கு அரசு உதவிக்கரம் நீட்டி கல்லூரி படிப்பை தொடர நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.